विशुद्ध विज्ञान घनस्वरूपम विज्ञान विस्रारण बद्ध दीक्षम दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये நமஸ்தபாய். அன்றைய தினம் பஜகோவிந்தத்தினுடைய ஸ்லோகம் நம்பர் 4 to 6, இந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நாம தெரிஞ்சுக்கிறோம். சென்ற வகுப்புல 3 ஸ்லோகங்களை நாம பார்த்து முடிச்சிருந்தோம். கடைசியா பார்த்த ஸ்லோகம் என்ன? நாரீஸ்தனபர நாபீதேசம் திருஷ்ட்வா மாகா மோகாவேஷம் ஏதத் மாம்ச வசாதி விகாசம் மனசி விசிந்தைய வாரம் வாரம் அப்படிங்கிற அந்த 3வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருந்தோம். அதோடைய அர்த்தம் தாத்பரியம் என்ன அப்படின்னாக்கா, நாரி ஸ்தனபர நாபீதேசம் அப்படின்னா அதை திருஷ்டுவா, திருஷ்டுவானா பார்த்து விட்டு, மாகா மோகாவேஷம் அதாவது மங்கையினுடைய கவர்ச்சியை கண்டு மயங்காதே அப்படிங்கிறார். ஏன்னா அது எல்லாமே மாம்சம் தான், கொழுப்பு அப்படிங்கிறது ஆகியவற்றினுடைய மாற்றுதான் அதெல்லாம். அதனால மனசி விசிந்தைய, இதை மனதில் விசிந்தைய நன்னா உணர்ந்துண்டு இத மனசுல நினைவில் கொண்டு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, இதை வாரம் வாரம், வாரம் வாரம்னா அகைன் அண்ட் அகைன், மறுபடியும் மறுபடியும் மனசி விசிந்தைய இப்படிங்கிறத நாம என்ன பண்ணணும், சிந்திக்கணும் அப்படிங்கிறதாக நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார் அந்த 3வது ஸ்லோகம் மூலமா. அதை தொடர்ந்து நாம பார்க்கக்கூடிய ஸ்லோகம் என்ன? 4வது ஸ்லோகம். அந்த 4வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன அப்படிங்கிறத நாம ஒவ்வொன்னா பார்க்கலாம். பாருங்க, ஸ்லோகம் நம்பர் 4. என்ன ஸ்லோகம் அது? நளினீதல கதஜல மதிதரளம் தஜ்ஜீவிதம் அதிசய சபலம் வித்தி வியாத்யாபி மானக்ரஸ்தம் லோகம் சோகஹதம் ச சமஸ்தம் அப்படிங்கிறது 4வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? நளினீதலகத ஜலம் அதிதரளம் தத்வஜ்ஜீவிதம் அதிசய சபலம் வித்தி வியாத்யபி மானக்ரஸ்தம் லோகம் சோகஹதம் ச சமஸ்தம் அப்படிங்கிறது இந்த 4வது ஸ்லோகம். என்ன இதனுடைய தாத்பரியம் அப்படின்னாக்கா, பாருங்கோ, நளினீதல ஜலமதி தரளம், இந்த தாமரையில தண்ணீர் செழிப்பது இப்படி போலதான் இந்த உலக வாழ்க்கை. தத்தஜீவித மதிசய சபலம், இல்லையா, மிகவும் சபலமானது அப்படிங்கிறார். சபலம், மிகவும் சபலமானது. இந்த என்ன சொல்ல பாருங்க, இந்த உலகத்தார் அனைவருமே ஏதோ ஒரு வியாதியினாலோ அல்லது இந்த தற்பெருமைன்னு சொல்லுவான், இந்த தற்பெருமைனாலோ துன்பப்படுறது அப்படிங்கிறது நாம மனசுல கொள்ளணும், இல்லையா? இந்த சமஸ்தம், சமஸ்தனா முழுக்கன்னு அர்த்தம். இந்த ஜீவனம் இருக்கே, இந்த ஜீவனத்தில் நாம ஒண்ணு வியாதி அப்படிங்கிற விஷயத்தினால நம்ம என்ன பண்ணுவோம், அனைவருமே அதுல தான் இருந்துட்டு இருப்போம். ஒண்ணு வியாதிங்கிற விஷயத்துல இருப்போம், இல்ல தற்பெருமை அப்படிங்கிற விஷயத்தினால இருந்திருப்போம். அப்படி துன்பப்படுறத நாம என்ன பண்ணணும், மனசுல கொள்ளணும் அப்படிங்கிற, நம்ம துன்பப்படுறத மனசில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரி இங்க நமக்கு அழகா காமிச்சு. நளினீதல ஜலமதி தரளம் தத்வத் ஜீவித மதிசய சபலம். சபலனா என்னதுனாக்கா, தத்வது அத போல, எதை போல அப்படின்னாக்கா, நளினீதல ஜலதிம் அதிதரளம், இந்த தாமரையில தண்ணீர் சலிப்பது போல, இல்லையா? நளினி தலம் அப்படிங்கிறது என்னக்கா, தாமரை அப்படிங்கிறது. அதுல ஜலம் அப்படின்னா தண்ணீர், அதிதரளம் சலிப்பது போலவே, தத்வது, தத்வதுனா அதை போலன்னு அர்த்தம். தத்வது, தத்வதுனா அதை போல, லுக் லைக், இல்லையா? ஜீவிதமதி அதிசயம் சபலம் வித்தி வியாத்யாபிமான கிரஸ்தம். இப்போ வியாதி அப்படின்னா என்ன நமக்கு தெரியும். நம்ம இந்த உலகத்தார், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே, அனைவருமே
இந்த வியாதினாலோ அல்லது தற்பெருமை அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா துன்பப்படுறோம் இல்லையா. வித்தி, வித்தினா தெரிந்து கொள்னு அர்த்தம், மனதில் தெரிந்து கொள், வித்தி இல்லையா. வியாத்யாபிமானகிரஸ்தம் லோகம் சோக ஹதம் ச சமஸ்தம். தற்பெருமை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஏதாவது ஒரு விஷயத்துல நாம நம்மளை எப்பவும் புகழ்ந்துட்டே இருக்கணும், நம்மளை வசத்தியா சொல்லிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்திலோ அல்லது வியாதியிலோ தான் நம்ம என்ன பண்றோம், துன்பப்படுறோம். அதை நம்ம நன்னா கொள்ளணும். அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா ரெண்டுமே நித்தியம் இல்லை அப்படிங்கிற, நித்தியமானது அல்ல, அனித்தியமானது. அதெல்லாம் மறந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா கோவிந்தன் நாமாவை பஜ அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். முதல் ஸ்லோகத்துல நம்ம பார்க்கும்போது இல்லையா என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா பஜகோவிந்தம் 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 மூடமதே சம்பிராப்தே சந்நிகிதே காலே நகி நகி ரக்ஷதி டுக்ரின்கரணே. அதை பார்க்கும்போது ஹே மூடமதே இல்லையா, ஓ மூடமதையே, கோவிந்தம் நம கோவிந்தனை பஜ. இந்த இடத்துல பாருங்க பஜ பஜ பஜன்னு 3 தடவை சொல்லியிருப்பார் முதல் ஸ்லோகத்திலேயே. என்ன அர்த்தம் அதுக்கு? முதல்ல சொல்லக்கூடிய பஜன்றதுக்கு மனத்தால் நினைத்திருன்னு அர்த்தம். பஜங்கிற சப்தம் முதல் ஸ்லோகத்துல 3 இடங்கள்ல பிரயோகம் பண்ணப்பட்டிருக்கும். என்ன அர்த்தம்? அதாவது நம்ம பதச்சேதம் பத உரையோட பார்க்கலாம். எப்படி? பஜகோவிந்தம் 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 மூடமதே. முதல்லயே 3 தடவை சொல்றார். ஏன்? கோவிந்தன் என்று சொல்லக்கூடிய நாமாவை, என்ன அர்த்தம்? கோவிந்தனை பஜ பஜ பஜன்னு முதல் ஸ்லோகங்கள்ல 3 இடத்துல காண்பிச்சு கொடுக்கிறார் இல்லையா. அப்படி சொல்லக்கூடிய அந்த 3 இடங்கள் கோவிந்தனா தெரியும் நமக்கு, கோவிந்தனை. பஜ முதல்ல சொல்லக்கூடிய அந்த பஜன்ற அடுத்தது என்ன அர்த்தம்னாக்கா மனத்தால் நினைத்திருன்னு அர்த்தம். அடுத்து மறுபடியும் என்ன சொல்றார்? கோவிந்தம், அதே கோவிந்தனை பஜ நாம வார்த்தைகளால் துதி செய். 2வது சொல்லக்கூடிய அந்த பஜங்கிற சப்தத்துக்கு என்ன பிரதிபதார்த்தம் அப்படின்னாக்கா வார்த்தைகளால் துதி செய்ன்னு அர்த்தம். முதல்ல சொன்னதுக்கு மனத்தால் நினைத்திரு, 2வது சொல்லக்கூடிய பஜங்கிறதுக்கு வார்த்தைகளால் துதி செய் அப்படிங்கிறதாக அர்த்தம். யாரை? கோவிந்தம், அந்த கோவிந்தனை இல்லையா. பஜ 3வது சொல்ற பாருங்க, உடலால் சேவை செய் இல்லையா. சரீரத்தால் நம்ம பகவானுக்கு சேவை பண்ணணும், பகவத் கைங்கரியத்தை பண்ணணும். முதல்ல சொன்னது மனத்தால் நினைத்திருங்கிற பஜன்றது, 2வது இடத்துல வார்த்தைகளால் துதி செய் அப்படிங்கிற, 3வது இடத்துல சொல்லும்போது உடலால் சேவை செய் அப்படிங்கிற. அப்படி பண்ணா சந்நிகிதே நெருங்கியதான காலே, காலேன்னு எடுத்துனாக்கா அந்த மரண காலமானது, சம்பிராப்தே வந்து விட்ட போது, வந்துருத்து அப்படின்னா டுக்ரின்கரணே. நம்ம அந்த டுக்ரின்கரணேன்னா அது அப்படிப்பட்ட முதலான அந்த இலக்கண பாடங்கள்னு எடுத்துக்கணும். நம்ம டுக்ரின்கரணேன்னா என்ன அர்த்தம்? இலக்கண பாடங்கள் முதலான அந்த விஷயங்கள்லாம் நகி நகி ரக்ஷதி, என்ன பண்ணாது? காப்பாற்றவே காப்பாற்றாது. அதனால இந்த உலகத்தில் உள்ள மோகங்கள் என்னென்ன அப்படிங்கிறத விட்டுட்டு இல்லையா, இது எல்லாமே உலக வாழ்க்கை மிகவும் சபலமானது அப்படிங்கிற, உலகத்தார் அனைவருமே இந்த வியாதியினாலோ அல்லது தற்பெருமையினாலோ துன்பப்படுவதை நீ மனதிற்கொள் இல்லையா அப்படிங்கிற மாதிரி வித்தி தெரிந்து கொள்ள வேண்டும் இல்லையா. இதெல்லாமே சபலம் அப்படிங்கிற. நளினீதல ஜலமதி தரளம் தத்வத்து ஜீவிதமதி சபலம் வித்தி வியாத்யாபிமானகிரஸ்தம் லோகம் சோகஹதம். லோகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, இந்த உலக வாழ்க்கையும் எப்படிப்பட்டது? மிகவும் சபலமானது அப்படிங்கிற. சமஸ்தம், இதுவா அதுவான்ற கேள்வியே இல்லை, எல்லாமே அப்படிங்கிற மாதிரி இங்க நமக்கு அழகா இந்த 4வது ஸ்லோகம் மூலமா காண்பிச்சு கொடுக்கிறார் இல்லையா. நளினீதல ஜலமதி தரளம் தத்வத் ஜீவிதம் அதிசய சபலம் வித்தி வியாத்யாபிமான கிரஸ்தம் லோகம் சோகஹதம் ச சமஸ்தம் அப்படிங்கிற மாதிரி இந்த 4வது ஸ்லோகமானது
அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து நாம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 5. 5வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன, பிரதிபதார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, ஸ்லோகம் நம்பர் 5வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் பாருங்க. யாவத் வித்தோ பார்ஜன சக்தः தாவன்னிஜ பரிவாரோ ரக்தः பశ్చాజ్జీవதி ஜர்ஜர தேஹே வார்த்தாம் கோபி ந பிருச்சதி கேஹே. யாவத் வித்தோ பார்ஜன சக்தः தாவன் ஜீவ பரிவாரோ ரக்தः பశ్చాజ్జీవதி ஜர்ஜர தேஹே வார்த்தாம் கோபி ந பிருச்சதி கேஹே அப்படிங்கிறது 5வது ஸ்லோகம். இந்த 5வது ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் என்ன பாருங்கோ. ஒருவன் பணம் சம்பாதிக்கிறான். யாவத்து வித்தஹா, வித்தம்னா தனம் இல்லையா, எதுவரை ஜனசக்தஹா தாவத்து நிஜ பரிவாரோ ரக்தஹா. ஒருவன் பணம் சம்பாதிக்கும் வரைக்கும் தான் அவனது உற்றார் அல்லது உறவினர் அவன் என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா பரிவாரஹா, பரிவாரஹா ரக்தஹா, அவனை அன்பு பாராட்டுவார்கள். இதுவரை யாவத்து வித்தஹா தாவத்து, எதுவரை அதுவரை. யாவத்துனா எது பர்யந்தம், தாவத்துனா அது பர்யந்தம். வித்தோபார்ஜன சக்தஹா, ஒருவ பணம் சம்பாதிக்கும் வரைதான் அவனுடைய உற்றார் உறவினர்லாம் இருக்கா இல்லையா, அவள பரிவாரஹான்னு அர்த்தம் வளர்க்கலாம். உற்றார் உறவினர்லாம் யாரு, பரிவாரஹா ரக்தஹா. எப்படி இருப்பாவா எனக்கா அன்பு பாராட்டுவா. என்ன பண்ண பశ్చాத், பశ్చాத்னா பிறகுன்னு அர்த்தம். பశ్చాத் ஜீவதி ஜர்ஜர தேஹே. இப்போ நமக்கு நம்முடைய தேகம் இருக்கு இல்லையா, அந்த தேகமானது என்ன ஆகும் அப்படின்னாக்கா ஜர்ஜர தேகே இல்லையா, அதாவது வயதான தன்மை அப்படிங்கிற ஒரு நிலையை அடையக்கூடும். அப்படி ஆகும்போது என்ன நடக்கும் நம்மளுடைய உடம்புல அப்படின்னாக்கா, நம்மளுடைய இந்த உடம்பானது சுண்டும். எப்படி ஒரு பாலை நம்ம அந்த நெருப்புல காய்ச்சிட்டே இருந்தா அது எப்படி சுன்றதோ, அந்த மாதிரி நம்முடைய சரீரம் கூட என்ன ஆகுனாக்கா சுண்டிய உடலுடன் வாழும். அப்படி வாழக்கூடிய நிலையானது ஏற்படும். அப்ப என்ன ஆகும்னா அப்படின்னாக்கா வார்த்தாம் கோபி ந பிருச்சதி கேஹே. வார்த்தாம் கோபி ஒருவர் கூட, கஹாபி கோபி ஒருவர் கூட, ந பிருச்சதி இல்லையா, எப்படி இருக்க சௌக்கியமா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையை, வார்த்தான்னா செய்தி, அந்த செய்தியை என்ன பண்ண மாட்டார், ந பிருச்சதி கேட்க மாட்டார்கள் இல்லையா. யாவது வித்தோபார்த்த ஜனசக்தஹா தாவத், யாவத்து தாவத் இல்லையா. அர்த்தம் பாருங்க, சுலபமா புரியும். இதுல பிரதிபதார்த்தம் நமக்கு அர்த்தத்தை நாம சொல்லும் பொழுதே நமக்கு அந்த வார்த்தைக்கு இதுதான்ற மாதிரி நமக்கு நல்லா புரியும். யாவத்து தாவத் எதுவரை அதுவரை. எது வித்தோபார்ஜன சக்தஹா, சக்தஹான முடியும்னு அர்த்தம். இப்போ நம்மளால எதுவரை சம்பாதிக்கக்கூடிய அந்த சக்தியானது இருக்கோ அந்த சம்பாதிக்கிற வரைத்தான் என்னது நிஜ பரிவாரஹா, அந்த உண்மையான இல்லையா. அப்பதான் என்ன பண்ணுவா, இந்த உற்றார் உறவினர் பரிவாரகன்னு அவாதான் நம்ம சுத்தி இருக்கக்கூடிய உற்றார் உறவினர் எல்லாம் என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா ரக்தஹா, எப்படி இருப்பா, அன்பு பாராட்டின்னு இருப்பா. சரி, பశ్చాத் அப்புறம் என்ன பண்ணுவா, ஜீவதி ஜர்ஜர தேஹே, நம்முடைய தேகத்துல அந்த ஜர்ஜரான என்னதுனாக்கா அந்த கிழட்டுத்தன்மை அது எப்படி ஏற்படும் அப்படின்னாக்கா நம்ம தோலானது அப்படியே சுண்டிண்டே வருமா, சுருங்கின்றே வரும். அப்படி ஒரு நிலை ஏற்படும் பொழுது ஒருவர் கூட கோபி, கோபினா கஹா பிளஸ் அபி கோபி என்ன பண்ண மாட்டா அப்படின்னாக்கா ஏஹே என்ன கேட்க மாட்டா, வார்த்தாம் ந பிருச்சதி, பிருச்சதினா கேட்கறது, ந பிருச்சதி கேட்க மாட்டார்கள். எதை எதை கேட்கணும், வார்த்தாம் உட்கார்ந்து சௌக்கியமா இருக்கியா, நன்னா இருக்கியா, சாட்டையா. ஓ மனுஷாளுக்கு மனுஷா என்ன வேணும், ஒரு அன்பான ஆறுதலான வார்த்தை தான் எதிர்பார்ப்பா. அன்பா பிரீத்தியா அவளிடத்துல என்ன கேட்பா, சௌக்கியமா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி
எதுவரை இருப்பா அப்படின்னாக்கா யாவத் வித்தோ பார்ஜன சக்தா தாவன் நிஜ பரிவாரோ ரக்தா பశ్చா ஜீவதி ஜர்ஜர தேகே வார்த்தாம் கோபி ந பிரிச்சதி கேஹே. கேகனா நம்ம ஆத்திலேயே கிரகேம், கிரகம் சொல்ல கிரகே, அதுக்கு இன்னொரு பரியாய பதம் கேஹே இல்லையா, அகத்தில் அர்த்தம் நம்ம ஆத்திலேயே கூட. வார்த்தாம் அந்த சௌக்கிய செய்தி, சௌக்கியமா இருக்கியான்னு கேட்கக்கூடிய செய்தி, அந்த வார்த்தாவை கோபினா பிரிச்சதி, ஒருத்தர் கூட கேட்க மாட்டாப்பா. அப்படி ஒரு நிலையானது ஏற்படும். அவர் பிராக்டிகலா சொல்றாரு பாருங்க. அவர் சொல்லக்கூடிய விஷயமானது இப்ப நம்ம டே டு டே லைஃப்ல நடக்கக்கூடிய விஷயத்தை தான் அவர் அப்படியே தொலைநோக்கு பார்வையோட சொல்லியிருக்க. யதார்த்தமா நம்ம வாழ்க்கையில என்ன நடக்கிறது அப்படிங்கிறதுக்காகவே அதனால என்ன பண்றார், பகவன் நாமாவை பஜ இல்லையா, பகவானையே சிந்தி, பகவானுக்கே உன்னுடைய கைங்கரியத்தை பண்ணு சரீரத்தால. அதுக்குதான் முதல் ஸ்லோகத்துல 3 இடங்கள்ல பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம்ன்ற மாதிரி அந்த வார்த்தையை சொல்ற. இது எல்லாமே அங்கதான் கொண்டு போய் நம்ம அன்வைக்கணும். ஸ்லோகம் அப்படிங்கறத பண்ணிட்டே போவா. இந்த ஸ்லோகத்துல இங்க தரக்கூடிய அர்த்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, எங்க அன்வயம் பண்ணணுமோ அங்க நம்ம அன்வயம் பண்ணிக்கணும். அதனால யாவத் வித்தோ பார்ஜன சக்தா தாவன் நிஜ பரிவாரோ ரக்தா பశ్చాத் ஜீவதி ஜர்ஜர தேகே வார்த்தாம் கோபி ந பிரிச்சதி கேஹே அப்படிங்கிற மாதிரி இந்த 5வது ஸ்லோகம். என்ன அர்த்தம், ஒரு பணம் சம்பாதிக்கிறவரை தான் அவனது உற்றார் உறவினரெல்லாம் அன்பு பாராட்டுவான். அப்புறம் என்ன பண்ணுவா, பశ్చాத்னா பிறகு இந்த சுண்டிய உடலோட வாழும் பொழுது ஒருவர் கூட என்ன பண்ண மாட்டா, சௌக்கியம் அப்படிங்கிற விஷயத்த கேட்கவே மாட்டா. சௌக்கியமா இருக்கியா நன்னா இருக்கியான்னு பேசுறதுக்கு கூட ஒரு மனுஷா நம்மளை சுத்தி வரமாட்டா. இப்ப என்ன சொல்றாருனாக்கா, பணம் அப்படிங்கறதாலதான் நமக்கு வேல்யூ இருக்குமே தவிர மற்றபடி எந்த வேல்யூ நமக்கு இருக்காது அப்படிங்கிற, நிரந்தரம் இல்லைங்கிற. அதுக்காக பணம் இல்லை வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை, பணத்துக்கு தான் வேல்யூ இருக்குமே தவிர நமக்கு வேல்யூ இருக்காது. அதனால நாம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா, சரீரத்துல நமக்கு சக்தி இருக்கும் பொழுதே பகவன் நாமாவையும் சொல்லிண்டு பகவன் நாமாவையும் கேட்டுண்டு பகவானுக்கு நம்ம கைங்கரியமும் பண்ணிட்டு இருந்தா தான் நமக்கு சௌக்கியமானது ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு நினைவு கூறுறார் இந்த ஸ்லோகம் மூலமா இல்லையா. பாருங்க, அடுத்து நம்ம பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 6. 6வது ஸ்லோகம் என்ன, அதனுடைய தாத்பரியம் என்ன, அதனுடைய பிரதிபதார்த்தம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். என்ன ஸ்லோகம் இது பாருங்க. யாவத் பவனோ நிவசதி தேகே தாவத் பிரிச்சதி குஷலம் கேஹே கதவதி வாயோ தேகாபாயே பாரியா பிப்பதி தஸ்மின் காயே. யாவத் பவனோ நிவசதி தேகே தாவத் பிரிச்சதி குஷலம் கேஹே கதவதி வாயோ தேகாபாயே பாரியா பிப்யதி தஸ்மின் காயே அப்படிங்கிறது ஸ்லோகம் நம்பர் 6. என்ன அர்த்தம் இதுக்கு அப்படின்னாக்கா, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னாக்கா, யாவத்துனா எதுவரை, பவனே பவனா வீட்டுல, பரிவாரான அவ குடும்பம் அப்படி இருக்கின்ற அவெல்லாம் இருக்கா இல்லையா, அவ என்ன பண்ணுவா, தாவத்துனாக்கா சஞ்ஞாயதே நன்னா பணம் சம்பாதிக்கிற வரைக்கும் நம்மளை நன்னா கவனிச்சுப்பா. அப்புறம் என்ன அப்படின்னாக்கா நம்மளை திரும்பி கூட பார்க்க மாட்டான் இல்லையா அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்லோகம் மூலமா நமக்கு சொல்லியிருந்தார். கோபி யாருமே என்ன பிரச்சதி கேட்பதில்லை அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். அதை தொடர்ந்து நாம் பார்க்க போறது ஸ்லோகம் நம்பர் 6வது ஸ்லோகம். என்ன ஸ்லோகம் அது அப்படிங்கிறத பார்த்தோம். அதனுடைய அர்த்தம் என்னவா இருக்கு அப்படின்னாக்கா, இந்த உடல்ல பிராணவாயு அப்படிங்கிறது இருக்கிறத வீட்டில் உள்ள எல்லாம் வந்து சௌக்கியமா அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுட்டே இருப்பான். இந்த பிராணவாயு அப்படிங்கிறது நீங்கி இந்த உடல் விழுந்து விட்டால் அந்த உடல் இருக்கு இல்லையா சரீரம், அத அந்த சரீரத்தை பார்த்து பாரியாவே பயப்படுவாங்க அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் மூலம் சொல்ற. யாவத் பவனோ, பவனகனா அந்த பிராணவாயு இல்லையா, நிவசதி தேகே, தேகம்னா சரீரம், சரீரத்துல நம்ம தேகத்துல அந்த பவனகா இருக்கிற வரைக்கும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும், நம்மள வந்து இந்த பிராணவாயில இருக்குன்னா வீட்டுல எல்லாம் வந்து சௌக்கியமா சௌக்கியமானு வந்து நம்மளை விசாரிச்சுட்டு இருப்பா. நம்ம கூட பார்த்து சொல்லுவா, பேசுவா, எல்லாம் பண்ணுவா, நம்ம கிட்ட எல்லாம் வருவா.
தாவத் பிரிச்சதி குஷலம் தேகே. நம்ம தேகம் எப்படி இருக்கு, சரீரம் எப்படி இருக்கு, நல்லா பாருங்க. இந்த வார்த்தையை பயன்படுத்தினே வராது பாருங்க. யாவது தாவது, இந்த வார்த்தையை நம்ம நன்னா புடிச்சுக்கணும். யாவது எதுவரை, தாவது அதுவரை. இதுதான் இந்த பதத்தினுடைய அர்த்தம். பவனஹான காற்று. இந்த இடத்துல காற்று நம்ம எடுத்துக்காம என்ன பண்ணணும், பிராணவாயு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். நிவசதி தேகே, நம்ம இருக்கும் அளவுதான் என்ன பண்ணுவா, தேகே தேகன சரீரத்தில், நம்ம சரீரத்துல அந்த பிராணவாயு, உடல்ல பிராணவாயு இருக்கும் அளவுதான் என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, தாவது அது வரைக்கும் என்ன பண்ணுவா, அந்த பிராணவாயு இருந்தன்ற வரைக்கும் பிரிச்சதி குஷலம். குஷலம்னா நன்னா இருக்கியா, சௌக்கியமா இருக்கியா எழுதுவா இல்லையா, குஷலம் அப்படின்னு. முதல்ல அந்த இப்பெல்லாம் அந்த லெட்டர் எழுதுற இதெல்லாம் போயிடுத்து இல்லையா. என்ன எழுதுவானாக்கா குஷலம்னு எழுதுவா, இந்த தபால் எழுதுவா. இப்ப எங்க கடிதம் கடிதாசை அந்த அந்த இதெல்லாம் போயிடுத்து, லெட்டர்லாம் இப்பெல்லாம் இல்லை இல்லையா. முதல்ல என்ன பண்ணுவா, குஷலம் விசாரிப்பா. குஷலம் விசாரிக்கிறதுனாக்கா நான் நன்னா இருக்கேன், நீ நன்னா இருக்கியா அப்படிங்கிறது பேர் தான் குஷலம் விசாரிக்கிறதுன்னு பேர். அந்த மாதிரி என்ன கேள்விப்பட்ட உபய குஷலோபரிலாம் எழுதுவான். இந்த விவாக பத்திரிகைலாம் பார்த்தா படிக்கலாம். இந்த விவாக பத்திரிக்கை, இந்த அதாவது பிரம்மோபதேச பத்திரிக்கை அதெல்லாம் போட்டிருப்பான். உபய குஷலோபரி அப்படிங்கிற மாதிரி போட்டு அந்த பத்திரிகையை ஆரம்பிப்பான். அப்படின்னா என்னன்னா, நாங்கள் நன்னா இருக்கோம், நீங்க நன்னா இருக்கீங்களான்ற மாதிரி. அப்போ அந்த குசலம் விசாரிக்கிறது அப்படிங்கிறது பிரிச்சதின்னு அர்த்தம். அதுக்கு விசாரிக்கிறது கேட்கறதுனாக்கா பிரிச்சதி. எப்படி தேகத்துல எது பர்யந்தம் அந்த பிராணவாயு அப்படிங்கிறது இருக்குமோ இல்லையா, அது வரைக்கும் என்ன பண்ணுவா, சௌக்கியம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கிட்ட வந்து நன்னா இருக்கா விசாரிப்பா இல்லையா. கதவதி வாயு, ஒருவேளை அந்த வாயு அந்த பிராணவாயு அப்படிங்கிறது கதவதி எங்க தேகாபாயே இல்லையா, இந்த பிராணவாயு அப்படிங்கிறது நீங்கி உடல்ல விட்டு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. கதவதி இது வாயு எங்கிருந்து, தேகாபாயே நம்முடைய தேகத்திலிருந்து சரீரத்திலிருந்து ஒருவேளை அந்த பிராணவாயுவானது போயிடுத்து அப்படின்னாக்கா, பாரியா பிப்யதி தஸ்மின் காலே, சாரி தஸ்மின் காயே, காயம்னா சரீரம். எந்த சரீரத்துல பிராணன் இருந்துருக்கோ தாவத் பர்யந்தம் நம்மளுடைய பந்துக்களோ அல்லது உறவினர்களோ என்ன பண்ணுவா அப்படின்னாக்கா, நம்ம இடத்துல வந்து குஷலம் பிரிச்சதி, சௌக்கியமா இருக்கியா அப்படிங்கிறத விசாரிப்பா. ஒருவேளை கதவதி வாயு தேகாபாயே, நம்முடைய சரீரத்திலிருந்து தேகத்திலிருந்து அந்த பிராணவாயு அப்படிங்கிறது நீங்கிருத்து, அந்த உடலானது என்ன கீழே விழுந்து விட்டால் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, பாரியா பிப்யதி, கட்டின மனைவியே பார்த்து பயப்படுவாளாம். அதான் உண்மை, யதார்த்தம். அத சொல்லி காண்பிச்சு கொடுக்கிறார். அப்போ அந்த பிராணன்ற வாயு நம் சரீரத்துல இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னாக்கா, நம்மளை மதிக்கிறா, நம்மளை பார்த்து பயப்படாம இருக்கா, நம்ம கிட்ட வந்து பேசுறா, குசலம் விசாரிக்கிறா. அந்த பிராணனானது போயிடுத்து அப்படின்னாக்கா நம்ம கிட்ட வரத்துக்கே பயப்படுறா. யாரா இருந்தா சரி, அந்த சமயத்துல மனைவியாகவே இருந்தாலும் சரி என்ன பண்றா அப்படின்னாக்கா, பாரியா பிப்யதி தஸ்மின் காயே, அந்த சரீரம் கீழே விழுந்துருது இல்லையா, பிராணன் அப்படிங்கிறது போன அந்த சரீரத்தை பார்த்து மனைவியானவள் என்ன பண்றா அப்படின்னாக்கா, பிப்யதி பயப்படுகிறாள் இல்லையா. இப்ப பிரதிபதார்த்தம் உங்களுக்கு புரியுறது இல்லையா. யாவத்து பவனோ நிவசதி தேகே தாவத் பிரிச்சதி குஷலம் கேஹே. கேஹேன்னா நம்மளுடைய ஆத்துல அர்த்தம். கதவதி வாயு தேகாபாயே பாரியா பிப்யதி தஸ்மின் காயே, அந்த காயம் அந்த சரீரத்தை பார்த்து பாரியா, பாரியானா யாரு, மனைவி, மனைவி இடப்படுவா, பிப்யதி பயப்படுகிறாள். அதனால என்ன சொல்றாயே, மூடமதே, இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்கக்கூடிய குறைவான புத்தியை உடையவனே, அஜானத்தில் இருக்கக்கூடியவனே, என்ன பண்ணு, பஜகோவிந்தம் 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 அப்படிங்கறது நாம என்ன பண்ணணும், ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் அதை கொண்டு வந்து சேர்த்துக்கணும் இல்லையா. முதல் ஸ்லோகத்துல பார்த்த அந்த பஜகோவிந்தம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்துல ஆரம்பிச்ச அந்த விஷயங்களை நம்ம என்ன பண்ணணும், கொண்டு வந்து சேர்த்துக்கணும். மற்ற விஷயங்கள்லாம் நமக்கு பயன்படாது இல்லையா.
நாம இங்க வந்து ஜஸ்ட் ஒரு ரோல் பண்ண வந்திருக்கோம். அந்த கதாபாத்திரத்தை சிறப்பா பண்ணணும். அதன் கூட இன்னும் சிறப்பா பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னாக்கா, பகவன் நாமாவை சொல்லுவது, பகவன் நாமாவை, கோவிந்தன் நாமாவை காதில் கேட்பது, அந்த கோவிந்தனுக்கு நாம் சேவை செய்வது சரீரத்தால் இல்லையா. மனோவாக்காயா, மனசா வாச்சா காயா இல்லையா. நம்ம என்ன பண்றோம், சகஸ்ரா முடிச்ச உடனே சொல்லுவோம், காயேன வாச்சா மனசேந்திரியேர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதேஷு பாவாத் கரோமி எத்தது சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமின்னு அங்க நான் என்ன பண்ணிடுறோம் அப்படின்னாக்கா, அங்க க்ஷமாபணம் கேட்டுக்கிறோம். மனசாலையோ சரீரத்தாலேயோ வாக்குனாலேயோ நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா பகவானே என்ன மன்னிச்சிரு. பகவன் நாமாவை சொல்லும் பொழுது கேட்கிறோம், சகஸ்ரநாமம் சொல்றோம், 1000 நாமாவை சொல்லும் பொழுது என் மனசு இங்க எங்க சஞ்சலமா இருக்கும், ஏதாவது ஒரு நாமாவை நான் விட்டுருப்பேன் இல்லையா, சரீரத்தால வேற ஏதாவது விஷயத்தை பண்ணியிருந்திருப்பேன், இல்ல முழுமையா ஈடுபடாம, அந்த மாதிரி சமயத்துல எனக்கு நீ என்ன பண்ணு, என்ன நீ க்ஷமிச்சுக்கோன்னு கேட்கறது இல்லையா. அந்த மாதிரி இங்க என்ன பண்றாருனாக்கா, பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் பஜ கோவிந்தம் மனசா வாச்சா காயா. அந்த பகவன் நாமாவை நீ சொல்லிண்டே இரு, பகவன் நாமாவை கேட்டுண்டே இரு, பகவானுக்கு நீ சரீரத்தால தொண்டு பண்ணிண்டே இரு. அதுதான் சாஸ்வதமானது, அதுதான் உனக்கு பலனை கொடுக்கும். அதனால உன்னுடைய நேரத்தை வீணடிக்காத அப்படிங்கிற இல்லையா. யுவா அது எப்ப பண்ணணும், குழந்தையா இருக்கும்போது தான் பண்ணணுமா, யுவாவா இருக்கும்போது தான் பண்ணணுமா, வயசான காலத்துல பண்ண, அப்படிலாம் எந்த நியமமும் கிடையாது. எப்ப நமக்கு அவகாசம் கிடைக்கிறதோ அப்பெல்லாம் அந்த கோவிந்தன் நாமாவை நாம் சொல்லலாம், கேட்கலாம். அந்த கோவிந்தனுக்கு நம்மால முடிஞ்ச சரீரத்தால எல்லா விதமான காரியங்களையும் பண்ணிட்டே இருக்கலாம். ஏன்னா சரீரத்தால என்ன பண்றது சுவாமி, எம்பெருமான் கோவிலை நோக்கி போக வேண்டியதுதான். சரீரத்தை நம்ம என்ன பண்ணணும், எம்பெருமானுடைய கோவில்கள் எங்க இருக்கோ அங்கெல்லாம் போய் சேவிக்கணும் இல்லையா. சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ணாலே போரும், நமக்கு உன்னத கதியானது கிடைக்கும் அப்படிங்கிறத நமக்கு காண்பிச்சு கொடுக்கிறார். ஸோ இப்படியாக இன்றைய நாம 3 ஸ்லோகங்களை எடுத்துட்டோம். அந்த 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய அர்த்த தாத்பரியம் என்ன, பிரதிபதார்த்தம் என்ன அப்படிங்கிறதாக நம்ம பார்த்தோம் இல்லையா. அது என்னென்ன ஸ்லோகங்கள் அப்படிங்கிறத மறுபடியும் பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். ஸ்லோகம் நம்பர் 4. நளினீதலகத ஜலமதி தரளம் தத்வஜ்ஜீவிதம் அதிசய சபலம் வித்தி வியாத்யபிமான கிரஸ்தம் லோகம் சோகஹதம் ச சமஸ்தம் அப்படிங்கிறது 4வது ஸ்லோகம். 5வது ஸ்லோகம் என்ன பாருங்க. 5வது ஸ்லோகம், யாவத் வித்தோ பார்ஜன சக்தः தாவன் நிஜ பரிவாரோ ரக்தः பశ్చాத் ஜீவதி ஜர்ஜர தேஹே வார்த்தாம் கோபி ந பிருச்சதி கேஹே அப்படிங்கிறது 5வது ஸ்லோகம். 6வது ஸ்லோகம் என்ன பாருங்க. ஸ்லோகம் நம்பர் 6. யாவத் பவனோ நிவசதி தேஹே தாவத் பிருச்சதி குஷலம் கேஹே கதவதி வாயோ தேகாபாயே பாரியா பிப்யதி தஸ்மின் காயே அப்படிங்கிறது இந்த 6வது ஸ்லோகம். இப்படியாக நாம இன்றைய தினம் 3 ஸ்லோகங்கள் என்னென்ன, அதனுடைய பிரதிபதார்த்தம் என்ன, பாவார்த்தம் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்லோகத்தினுடைய அன்வயம் எங்க அப்படின்னாக்கா, முதல் ஸ்லோகத்தோடு தான் அன்வயம். பஜகோவிந்தம் 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 மூடமதே அப்படிங்கிற அந்த முதல் ஸ்லோகத்தோட நம்ம இந்த அர்த்தங்களை பொருத்தி பார்த்தோம்னாக்கா நமக்கு நன்னா புரியும். ஸோ இன்றைய தினத்திற்கான அவகாசம் ஆயிடுத்து. அடுத்த வகுப்பு, அதாவது நம்ம சனிக்கிழமை அன்னைக்கு இதே டைம் தான். முதல்ல 8ன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, 8 to 8:30 அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இல்லை, வரக்கூடிய சனிக்கிழமை அன்னைக்கு 8:30 to 9 சேம் டைம் தான். வர சனிக்கிழமை 8:30 to 9 o'clock. ஸோ எல்லாரும் இதே மாதிரி வந்து அன்வைக்கணும் அப்படிங்கிறத பிரார்த்திச்சுக்கிறேன். அடியேன் தாசன். தன்யவாதாக.